ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம காலையில் பார்த்த மாதிரியே இன்றைக்கி வந்துட்டு நிஃப்டி நம்ம பார்க்கும்போது 1.5% இறக்கம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி டே முடியும் போது கிட்டத்தட்ட 2% இறக்கம் அப்படிங்கிறத சாலிடாக மேக் பண்ணியிருக்காங்க. ஐடி இண்டெக்ஸை தவிர மற்ற எல்லா இண்டெக்ஸ்லேயும் வந்துட்டு இறக்கம் அப்படிங்கிறது நம்ம நேரடியாகவே பார்க்க முடிஞ்சிச்சு. டெஃபினட்டாக இதெல்லாமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது தான். ஸோ அகெயின் வந்துட்டு நிஃப்டி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் அப்படிங்கிற எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் இப்படிங்கிறது இப்போதைக்கு போய்கிட்டு இருக்குது. இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த சமயத்தில் நம்ம எந்தெந்த ஸ்டாக்கில் அக்குமுலேட் பண்ணால் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ இவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணாலே வந்துட்டு இவ்வளோ ஒரு இறக்கம் வந்தும் நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்க முக்கியமான காரணம். ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ஒரு 2-3 மாதமாக நீங்கள் நம்ம சொன்ன ஸ்டாக்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களோட போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகிருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்கறது இது வரைக்கும் நம்ம பப்ளிக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு ஸ்டாக்கோட ரிசீவிங் பர்சன்டேஜ் தான். கிட்டத்தட்ட ஐஆர்எஃப்சி பாருங்கள் 46% நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதே போல் ஒவ்வொரு ஸ்டாக்கும் வந்துட்டு எவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதே போல் நம்ம ஒவ்வொரு கேட்டகரி வைஸ் வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம் சேனல். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ₹50 சீரியஸ், ₹100 சீரியஸ், 52 லோ சீரியஸ், அதே போல் ஃபார்மா கம்பெனிஸ், இந்த மாதிரி பிரித்து ஒவ்வொரு கேட்டகரியும் வந்துட்டு நம்ம டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லா கேட்டகரியில் இருக்கிற பங்குகளும் வந்துட்டு ரொம்ப நல்லாவே பர்ஃபார்ம் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட ₹41 ப்ரைஸ் மூவ்மெண்ட், ₹105 ப்ரைஸ் மூவ்மெண்ட், ₹115 ப்ரைஸ் மூவ்மெண்ட், ₹126 ப்ரைஸ் மூவ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நல்ல ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் தான் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது போய் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டேட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா ஸ்டாக்கும் கிளியராக வந்து டிஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்தராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த நேரத்தில் கூட அவங்க போர்ட்ஃபோலியோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா என்னோட போர்ட்ஃபோலியோ இப்போ கிட்டத்தட்ட 29% அப் மூமெண்ட்டில் இருக்காங்க. இன்றைக்கி 2% கீழே விழுந்தும் வந்துட்டு கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 26% ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சில இம்பார்ட்டன்ட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறத பற்றி கிளியராக பார்த்துருவோம். ஒரு பிரதர் வந்துட்டு டாடா ஸ்டீல் மேலே போகுமா அப்புறம் போகாதா, ஒரே குழப்பமாக இருக்குது, அதை விட்டுட்டு வேறு வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு மெட்டல் ப்ரைஸஸ் வந்துட்டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. அதனால் சில முக்கியமான கம்பெனிஸான டாடா ஸ்டீல், என்எம்டிசி, ஹிந்துஸ்தான் ஜிங்க், ஹிந்துஸ்தான் காப்பர், இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்துட்டு ஒரு சின்ன இறக்கம் அப்படிங்கிறது ஏற்பட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு தற்காலிகமான இறக்கம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான கம்பெனிஸில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஸ்டேக் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாமல் இது கமோடிட்டி பேஸில் மூவ் ஆகிறனால ரொம்பவும் ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு கீழே விலக வாய்ப்புகள் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் இந்த கம்பெனியில் ரொம்ப ஹெல்த்தியான கம்பெனிங்கிறனால அவசரப்பட்டு இதில் செல் அப்படிங்கிறத நடத்த முடிவு பண்ணாதீங்க. இந்த மாதிரி கமோடிட்டி பேஸ்டு ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்துட்டு ஏற்ற இலக்கங்கள் முழுக்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேசிஸ்லாம் இருக்கும். அதனால் இப்போதைக்கு இந்த ஒரு ஃபால் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. இது வந்து கண்டிப்பாக ஒரு தற்காலிகமான இறக்கம் மட்டுமே. அதனால் தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு பேனிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணாமல் ஹெல்த்தியாக வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோ மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பாரத் எலக்ட்ரானிக்ஸ் தரப்புலேருந்து முக்கியமான தகவல் அப்படிங்க கிடச்சிருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட இவங்களுக்கு ஒரு 1034 கோடியில் ஒரு ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு மசான் சிபில்டர்ஸ் கம்பெனிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1034 கோடிக்கு ஆர்டர் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. ஸோ குமுலேட்டிவாக இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டுமே கிட்டத்தட்ட 27,647 கோடிக்கு ஆர்டர் அப்படிங்கிற ரிசீவ் பண்ணியிருக்காங்க பாரத் எலக்ட்ரானிக்ஸ். ஒரு டிஃபென்ஸ் கம்பெனிக்கு வந்துட்டு இவ்வளோ ஆர்டர் கிடச்சிக்குது. ஸோ டெஃபினட்டாக ரீசெண்ட் டைமில் வந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணமே அதுதான். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை பற்றி டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம சொன்னப்போ இந்த ஸ்டாக்கை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இந்நேரம் வந்துட்டு நீங்கள் 30% மேலே ப்ராஃபிட்டில் இந்த ஸ்டாக்கில் இருந்திருக்க முடியும். ஸோ எத்தனை பேர் நீங்கள் கன்சிடர் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணப்பவே நீங்கள் கன்சிடர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக கொச்சின் ஷிப்யார்ட் பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது நம்ம கிடச்சிருக்கு. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நினச்சிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு முக்கியமான பிரேக் டவுன் நடத்தி அவங்க மேலே போயிட்டாங்க. அதனால் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஆனால் ரீசெண்ட் டைமில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. கமெண்ட்டில் கூட ஒரு பிரதர் வந்துட்டு ரெகுலராக கேட்டப்பாரு கொச்சின் ஷிப்யார்டை பற்றி. ஆனால் நம்ம கரெக்டாக சொல்ல முடியலன்னா நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்துட்டு நம்ம முக்கியமான பாயிண்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டோம். அதனால் இந்த ஸ்டாக்கில் லேட்டராக என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா பெரிய டிஃபால்ட் அப்படிங்கிற நமக்கே உருவாகும். ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனில் தள்ளப்பட்டுட்டோம். ஆனால் இதை விட நல்ல ஸ்டாக்கில் நான் நம்ம என்ட்ரி அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இது பெருசாக எனக்கு ஒன்றும் புலப்படலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஒரு 13% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி மதிப்பில் ஒரு மெரைன் ப்ராஜெக்ட்டை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. இந்த நியூஸ் மூலமாக தான் இன்றைக்கி ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிட்டத்தட்ட 7% வந்துட்டு இன்றைக்கி அப்பில் முடிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இதில் எகைன் ஒரு சான்ஸ் உருவாகும் போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். நீங்கள் லாங் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, ஷார்ட் டேர்முக்காக இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இப்போதைக்கு வந்துட்டு மார்க்கெட் ரொம்ப ஹையர் வேல்யூவில் இருக்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக்லாம் வந்துட்டு அக்குமுலேட் பண்ணுறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆல்ரெடி இந்த ஸ்டாக்கை வச்சிருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்துட்டு ஸ்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசாக என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு இப்போதைக்கு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறதா என்னோட ஒரு ஒப்பீனியனாக இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அடுத்ததாக வந்துட்டு உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்கள் லாஸ் கட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு வழி. அதாவது நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 brokerage சைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன்.
எல்லாமே வந்து ரொம்ப வெல் செட்டில்டு, ரொம்ப பாப்புலரான சைட்ஸ் எல்லாருமே. ஆனால் இப்போ நான் சொல்ல போகிறது வந்துட்டு இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாடு பேஸ்டு ஒரு ப்ரோக்கரேஜ் கம்பெனி. நேம் வந்துட்டு அலைஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க. அவங்களோட ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க F&O ட்ரேடுக்கும் உங்களோட இன்ட்ராடே ட்ரேடுக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 ருபீஸை சார்ஜ் பண்ணுறாங்க. மற்ற எல்லா சைட்லேயும் வந்துட்டு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு ட்ரேடுக்கும் நீங்கள் 5 ருபீஸ் சேவ் பண்ணலாம் டெலிவரி ஸ்டாக்குக்கும். அதே சமயத்தில் வந்துட்டு உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட், உங்கள் IPO இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் வந்துட்டு அவங்க 0 ஃபீஸில் வந்துட்டு உங்களுக்கு சர்வீஸ் அப்படிங்கிறத பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க தமிழில் கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. 24/7 உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் வந்துட்டு அவங்க தமிழ்லேயே வந்துட்டு தீர்த்து வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. உங்கள் அக்கௌண்ட் ஓப்பனிங்க்கும் எந்த ஒரு ஃபீஸும் வாங்குறதில்ல. ஸோ நீங்கள் இந்த சைட்டில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி உங்களோட ஸ்டாக்ஸை மேடு பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக கீழே இருக்கிற லிங்க்கையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் இருக்கிற லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கையும் பயன்படுத்தி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஸ்பான்சர்ஷிப் வீடியோவாக இருந்தாலும் நான் பர்சனலாக வந்துட்டு 2 or 3 months யூஸ் பண்ணேன். பெரிய அளவுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் எனக்கு நான் ஃபேஸ் பண்ணது கிடையாது. அப்படி ஃபேஸ் பண்ணாலும் வந்துட்டு டேரெக்டாக டீம் வந்துட்டு ரொம்பவே எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனராக இருக்குது. ஆப்பு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜாகில் ஸ்டாக்லேருந்து முக்கியமான ஒரு கான்ட்ராக்ட் பற்றின தகவல் கிடச்சிருக்கு. அதாவது டோரண்ட் கேஸ் கிட்ட இருந்து இவங்கள்ட்ட ஒரு 200 கோடிக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கான்ட்ராக்ட் மூலமாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு அப்கமிங்கில் ஸ்டாக்கில் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு இதில் என்ட்ரி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. ஏன்னா நம்மளோட ஃபேவரட் இண்டிகேட்டரான அந்த 200 EMAக்கு கீழே வந்துட்டு 50 EMA இருக்குது. அதே சமயத்தில் ப்ரைஸும் வந்துட்டு கிட்டத்தட்ட 200 EMAக்கு கீழே இருக்கிறனால இப்போதைக்கு அதை பை பண்ணுறது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்காது. ஸோ வெயிட் பண்ணி நம்ம ஒரு நல்ல வேல்யூஷனை பை பண்ணலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம ஓரளவு பார்த்தோம் அப்படின்னா ஜாகில் ப்ரீபெய்டு ஓசன் சர்வீஸ் லிமிடெட் இவங்க வந்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி தான். இவங்க மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 2536 கோடி இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்துட்டு 208. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்டாக் PBI கிட்ட பாருங்க 111 வச்சிருக்காங்க. ROC 33 அண்ட் ROE வந்து 111. ROCயும் ROEயும் பார்க்க ரொம்ப நல்ல வேல்யூவாக இருக்குது. அதே சமயம் இண்டஸ்ட்ரி PE 39 தான் இருக்குது. அண்ட் இண்டஸ்ட்ரி PE ரொம்ப ஹையராக இருக்காங்க. அதே போல் வந்துட்டு ப்ரைஸ் டு புக் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5% அப்புறம் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே போல் இவங்களோட ஆல் டைம் ஹை பார்க்கும்போது 266. இப்போதைக்கு ஸ்டாக் வந்து 208 இருக்காங்க. டீசெண்டான வேல்யூ தான். இதே போல் ஸ்டாக்கோட PE ரேஷியோ அப்படின்னு பார்க்கும்போது முன்னாடி இருந்ததை விட இப்போ ஓரளவுக்கு ஆவரேஜாக இருக்காங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்ல ஒரு டைம் வரும்போது சொல்கிறேன். ஆனால் பிஸ்னஸ் வைஸ் கம்பெனியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு சமயத்தில் பை பண்ணலாம். பாருங்கள் எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டாக தான் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஸ்டாக்கில் நல்லாவே தெரியுது. இந்த ஸ்டாக்கை வந்துட்டு ஒரு டீப் டைவ் பண்ணி ஸ்டாக்குக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு பெரிய வீடியோவாக இந்த ஒரு ஸ்டாக்குக்கு நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு ஓகேவா இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது யோசிக்கலாம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கில் இந்த மாதிரி நியூஸ் வந்திருக்கு. நல்ல நியூஸ் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஆஷியன் பெயிண்ட் பற்றி ஒரு முக்கியமான தகவல் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட Q3 ரிசல்ட் வந்துட்டு அனௌன்ஸ் ஆயிருக்கு. ஸோ Q3 ரிசல்ட் ஃபஸ்ட்டு நம்ம கிளியராக பார்த்துருவோம். ஸோ ஆஷியன் பெயிண்டோட குவார்டர் ரிசல்ட் பார்க்கும்போது Q3ல அவங்களோட ஆப்ரேஷன் ப்ராஃபிட் வந்துட்டு கிட்டத்தட்ட 2058 கோடி. ஆனால் போன குவார்ட்டரில் வந்துட்டு 1718 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இயர்ல பார்க்கும்போது 1616 கோடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இடையில சின்ன அப் அண்ட் டிப் நடந்திருந்தாலும் ஸ்டாக் வைஸ் கம்பேர் பண்ணும்போது ரீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஆனால் ஜூன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஒரு டீசெண்டான வேல்யூ தான். ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ரிசல்ட் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு போன குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க ஸ்டாக் பொறுத்தளவுக்கும். அதே போல் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. 23% கொடுத்துருக்காங்க. மொரலஸ் ஈக்குவல் வந்துட்டு டு ஜூன் மந்த்துக்கான அந்த ஒரு ரிசல்ட்டுக்கு ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அடுத்தா வந்துட்டு ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1968 கோடி கொடுத்துருக்காங்க. அதே போன குவார்ட்டரில் வந்துட்டு 1659 கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது 1475 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் வெறும் 1232 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரிசல்ட் வைஸ் வந்துட்டு பார்க்க ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஆனால் ஸ்டாக் வந்துட்டு இன்றைக்கி ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபெயிலியர் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் 200 EMA வந்துட்டு 50 EMAக்கு மேலே போகிறதுக்கான அறிகுறிகள் இங்கே தெரியுது. ஸ்டாக் ப்ரைஸ் நல்லாவே கீழே போயிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ஒரு நமக்கு ஃபேவரட்டான 200 EMA பாசிட்டிவ் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அந்த ஒரு கிராஸ் ஓவர் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஷார்ட் டைம் ரேலி அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அந்த ஒரு முக்கியமான ரேலியில் நம்ம கலந்துக்கணும். நம்ம கண்டிப்பாக அதில் ப்ராஃபிட் மேக் பண்ணணும். நல்ல ஒரு சான்ஸ் வந்துட்டு இப்போதைக்கு ஏஷியன் பெயிண்ட்ஸ் உருவாகிட்டு இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வந்து ரொம்பவும் பாசிட்டிவாக தான் இருக்குது. ரொம்ப மோசமான ரிசல்ட் கண்டிப்பாக கிடையாது. ரொம்பவும் டீசெண்டான ரிசல்ட். ஏன்னா கிட்டத்தட்ட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்க்கும்போது 5.5% இம்ப்ரூவ்மெண்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பொறுத்து வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு ரேலி இருக்குது, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அந்த டைமில்
டைமில் நான் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் அப்படி கொடுக்குறேன். ஆனால் இப்போ வந்துட்டு வாங்க வேண்டாம். இப்போ வந்துட்டு அந்த 200 EMA வந்துட்டு 50 EMAக்கு மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு வாங்கினா டெஃபினட்டாக இங்கே கொஞ்சம் கீழே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல ஒரு டைமில் நம்ம பை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ண ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் இன்றைக்கி நான் உங்களை சொல்லணும்னு வந்து எல்லா நியூஸும் வந்துட்டு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படி நம்புறேன். கண்டிப்பாக அந்த நியூஸஸ் எல்லாமே உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் இருக்குது ஏதாச்சும் ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.